தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் ரிவ்யூ செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேத்து ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சண்டே 2 ஐபிஎல் மேட்சஸ் வந்து நடந்துச்சு. ஒன்று ஹைதராபாத், மற்றொன்று நம்முடைய சேப்பாக்ல சிஎஸ்கே மேட்ச் நடந்தத பார்த்தோம். பரபரக்கமான இந்த 2 மேட்சை பத்தியான ரிவ்யூ தான் நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் இந்த மேட்சை பத்தி பார்த்துருவோம். ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச் வந்து பேட்டிங் லைனப்ப பார்த்தோம்னா, இது வந்து கடப்பார பேட்டிங் லைன்ப்பா. சும்மா அடிச்சோம்னா, சும்மா பஞ்சா பறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்வின் அண்ணன் வந்து சொல்லுவாரு. ஒரு வீடியோல ராஜஸ்தான் ராயல்ல வந்து அவரு இருந்தபோது. அப்போ அந்த சொல்லு வந்து நேற்றைய தினம் நிறைவேறிடுச்சுன்னு நெனைக்கிறேன். உலக சாதனையே பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எச். நேத்து அந்த அடிச்ச அடியில ஒவ்வொன்னும் சும்மா இடி மாரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். 4 அதிகமான T20 ஸ்கோர வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 286 ரன்ஸ் சும்மா சாதாரண விஷயம் இல்லங்க. கிட்டத்தட்ட 300 நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல்ல 300 ரன்னே எஸ்ஆர்எச் அடிச்சாலும் வந்து வியக்கத்தக்க விஷயம் இல்லங்க. அந்த அளவுக்கு எஸ்ஆர்எச் எங்கேயோ டாப்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க பேட்டிங் லைனப்ப பார்த்து பவுலர்ஸும் சரி, இதிலே சிறந்த பவுலிங் லைனப் வச்சிருக்கக்கூடிய எந்த அணியா இருந்தாலும் சரி, எஸ்ஆர்எச்ச கண்டு கொஞ்சம் மிரளக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கு. நேத்து நடந்த மேட்ச பத்தி நம்ம சுருக்கமா பார்த்துருவோம். டாஸ் முதல்ல கேப்டனா வந்து சஞ்சு சாம்சன் தான் வருவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா சர்ப்ரைஸ் விதமாக வந்து ரயான் பராக் வந்து குடுத்தாங்க. ஏன் வந்து அப்படி குடுத்தாங்கன்னு தெரியல. கேப்டனா வந்து ரயான் பராக் இருந்த சமயத்துல வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து சஞ்சு சாம்சன குடுத்தாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து பேட்டிங் பண்ணும்போது மட்டும் தான் சஞ்சு சாம்சன் வந்து வந்தாரு. ஸோ இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கை இல்ல. ஸோ எதுக்காக குடுத்தாங்க அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஒண்ணும் புரிய இல்ல. ஃபைன். பட் ஆனா டாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அவரு தவறான ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு தான் வந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து குறை சொல்றாங்க ரியான் பராக் மேல. ஏன்னா, இது வந்து ஒரு வெயில் காலகட்டம். வெயில்ல வந்து யாராவது வந்து உங்களுக்கு ஃபீல்டிங் எடுப்பாங்களா? 1 2வது எஸ்ஆர்எச் வந்து பேட்டிங் லைனப் கடப்பார பேட்டிங் லைனப் ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் வந்து அதில ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு டீப் பேட்டிங் லைனப் அவ்வளோ ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கும் பொழுது, நீங்க சேசிங்ல தான் எஸ்ஆர்எச் வந்து கடந்த காலத்தில திணறி இருக்கிறாங்க. அந்த திணறின சி அ அ அந்த இத விட்டுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங்க நம்ம எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சீக்கா, நம்ம எல்லாரும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பயங்கரமா வந்து ஏசிட்டு இருந்தாங்க நம்ம ஆர்ஆர. எஸ்ஆர்எச் வழக்கம் போல வந்த உடனே கடப்பார பேட்டிங் வச்சு சும்மா அடி எதுவுமே மூக்கு மேல ராஜாலாம் கிடையாது. எல்லாம் பவுண்டரிக்கு வெளிய தாங்க. என்ன அடிங்க, ஒண்ணு ஒண்ணு இடிங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா வந்தாரு. அவுட் ஆனதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் அவரோட ரோல கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டு போனாரு. 67 ரன்னு. தென் மும்பை இந்தியன்ஸ் ஏன் தான் நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு 106 ரன்ஸ் கடைசி வரைக்கும் நின்னு அடிச்சு குடுத்துட்டு போனாருங்க. பேட்டிங் லைனப் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய கடமைய வந்து செவ்வனே செஞ்சுட்டு முடிச்சுட்டு போனாங்க. 286 ரன்ஸ். ஐபிஎல் வரலாற்றில அந்த டாப் 5ல ரன் ஸ்கோர்ஸ் வந்து யார் அதிகமான அச்சீவ்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5ல 4 இடத்துல எஸ்ஆர்எச் இருக்குங்க. நம்ப முடியுதா உங்களால? 286 ரன்ஸ். ஹையஸ்ட் ரன் 287 ரன்ஸ். அத விட 1 ரன் தான் கம்மியான ஒரு இத வந்து படைச்சிருக்காங்க எஸ்ஆர்எச். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில கிளாசனும் நேற்றைய தினம் ஒரு சாதனை படைச்சிருந்தாருங்க. ஹையஸ்ட் அ அதாவது ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன் வந்து அவர் வந்து சாதிச்சிருந்தாருங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் வந்து அ இவர் வந்து ஹென்ரிச் கிளாசன் வந்து அத எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. செகண்ட் ஷேவாக் இருந்தாரு. ஷேவாக பின்னுக்கு தள்ளி கிளாசன் செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காருங்க. இதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ அந்த பேட்டிங் லைனப்ப பார்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா அணிகளும் பார்த்து ஒரு மெர்சல் ஆறாங்க, பயப்படுறாங்கன்னு தான் நாங்க சொல்லணுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ஆர் வந்தாங்க. ஆர்ஆர் சஞ்சு சாம்சன் களம் இறங்குனாரு. அவருடைய ரோல்ல வந்து சரியா செஞ்சாருன்னு தான் நம்ம சொல்லணும். 66 ரன்ஸ் எடுத்தாரு. அவுட் ஆனாரு. அ ஓப்பனர்ஸ் ஒருத்தர் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வந்து இழந்தாங்க. ஸோ அந்த பிரஷருங்க 286 ரன்ஸ் எடுக்கணும். இவ்ளோ ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கே. நிச்சயமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றவங்களுக்கு எந்த பிரஷரும் கிடையாது. செகண்ட் பேட்டிங் வர்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எந்த ஸ்கோரா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த பிரஷர்ல விளையாடுவாங்க. ஸோ ஒரு விக்கெட் இழந்ததுனா அடுத்த விக்கெட்டுகள இழந்துட்டு இருந்தனால ஆரம்பத்திலேயே வந்து ரொம்ப ஒரு ட்ரபிள்ல இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஜுரல் அவர்கள் வந்து 70 ரன்ஸ் எடுத்தாரு. தென் அதுக்கப்புறம் சுபம் தூபே அவர்கள் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் எடுத்தத நம்ம பார்க்க முடியுது. ஸோ
பட் ஆனால் நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒன் சைடடாக நாங்கள் தோக்க மாட்டோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் வந்து நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. 242 ரன்ஸை வந்து எடுத்திருந்தாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஸ்கோருங்க. 200 ப்ளஸ் எடுத்ததே ஒரு பெரிய விஷயம். 242ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். 242 ரன்ஸ் எடுத்து ஒரு குறைந்த மார்ஜின்ல தான் வந்து தோற்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறத நான் இதில் பார்க்க முடியுது. அடுத்ததாங்க ஐபிஎல்னுடைய எல் கிளாசிகோ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. டாஸை வென்ற கைக்வாட், ருத்ராஜ் கைக்வாட், நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறோம், இதனுடைய தன்மையை வந்து பிச்சோட தன்மையை வந்து நாங்கள் வந்து அறியறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறோம்னாங்க. அதே போல் எங்கள் டீமில் ஒரு இளம் விக்கெட் கீப்பரையும் நாங்கள் வந்து இதில் களமிறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க கைக்வாடு. யார் நாங்களும் எதிர்பார்த்தோம், யார் அந்த இளம் விக்கெட் கீப்பரு? டெவன் கான்வேவும் இன்னைக்கு வந்து இல்லை, அவரும் பெருசாக இளமையெல்லாம் சொல்ல முடியாது. சார் யார் சொல்கிறாரு இளம் விக்கெட் கீப்பரு? ஓ, நம்ம தலை தோனிக்கு வந்து என்னதான் வயசு வருஷம் வருஷம் ஏறிட்டே இருந்தாலும் அவர் வந்து இளமை தாங்க. இன்னும் அவர் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் இன்னும் அவர் இளமையாக தாங்க இருக்கிறாரு. 43 வயதுன்னு நம்ம சொல்லிக்கலாங்க. இன்னும் அவருடைய ஃபிட்னஸை பாருங்க, இன்னும் அவர் வந்து 2 சீசன் விளையாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 45 வயசு வரைக்கும் அவர் விளையாடுவார், இன்னும் 2 சீசன் விளையாடுவார், இன்னும் 2 டிராஃபி கூட அவர் ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேக்கு வாங்கி கொடுத்துட்டு போவாருன்னு தாங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து மும்பை இந்தியன்ஸ் களமிறங்கினாங்க. ஸோ நம்ம கலீல் அஹ்மத் அவருடைய ஏர்லி ஸ்பின்ஸை வந்து அதில் செலுத்தினார். ஸோ ரோஹித் சர்மா டக் அவுட், ஒரு மோசமான ஒரு சாதனையும் படைச்சாருங்க. அவர் தான் இப்போ டாப் 1ல இருக்காரு. ஸோ 18 டைம்ஸ் டக் அவுட் ஆகியிருக்காரு ஐபிஎல்ல வந்து. தினேஷ் கார்த்திக் அடுத்தாப்புல இப்போ இவரும் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு மோசமான ஒரு சாதனையை இந்திய அணிக்காக பயங்கரமாக விளையாடக்கூடிய ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஏன் வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு ஃபார்மில் வந்து T20 ஃபார்மேட்டில் குறிப்பாக ஐபிஎல்ல வந்து இருக்காருன்னு நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியல. பட் ஐபிஎல்ல இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து டிராபேக்காக இருந்தது, முக்கியமான டிராபேக்காக இருந்தது வந்து ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் வந்து அவரை வந்து சேர்க்கல. ஏன்னா கடந்த ஆண்டில் வந்து அவர் கடைசியாக விளையாடிய மேட்ச்சில் வந்து அவர் கேப்டனாக இருந்தார். ஸோ ஸ்லோ ஓவர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வீசினதுனால அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி, ஸோ அதனால தான் ஹர்திக் பாண்டியா வந்து இந்த மேட்ச்சில் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தென் விளையாடினாங்க நல்லாவே. ஒரு அடுத்தடுத்த வந்த சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அவங்களுடைய கடமையை வந்து 29, 30, 31 ரன்களில் வந்து திலக் வர்மா அவுட் ஆனார். தென் தீபக் சஹார் ஒரு 11 பாலில் வந்து தீபக் சஹார் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்ஸ் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினார். ஸோ அதனால் ஒரு 155 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு மும்பை இந்தியன்ஸால். ஸோ இது ஒரு டீசன்ட் ஸ்கோராக பார்க்கப்பட்டாலும் 155 ரன்ஸ் வந்து எப்படியும் சிஎஸ்கே சேஸ் பண்ணிடுவாங்கப்பா, அதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் நமக்கு பேட்டிங் லைன்ஸ்லாம் இருக்குல்ல பயங்கரமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். தென் பும்ராவும் இல்லையே, பும்ராவும் இன்ஜுரியில் இருக்காரு, அவர் இன்னும் வரதுக்கு சில மேட்சஸ்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ பவுலிங் லைனப்பும் ஓரளவு சுமாரான பவுலிங் லைனப் தான், நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று தாங்க. சிஎஸ்கே மேட்சை வந்து நம்ம எவ்வளோதான் வந்து ஈஸியான ஒரு ரன் சேசிங் பண்ணாலுமே கூட அதை வந்து ஹை ப்ரெஷராகவும் நம்ம வந்து நிச்சயமாக ஒரு ப்ரெஷர் மாத்திரையை கையில் வச்சுக்காம சிஎஸ்கேவோட ரசிகர்கள் சிஎஸ்கேவோட மேட்சை பார்க்கவே விடமாட்டாங்க போலங்க. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சாபக்கேடு ஆகி போச்சுங்க இது. அது இந்த மேட்சும் வந்து விதிவிலக்கு இல்லைங்க. அதாவது இந்த மேட்ச் எனக்கு பார்த்த உடனே எனக்கு நினைவு வந்துச்சு அப்படின்னா, 2018 வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வந்து ஓப்பனிங் மேட்ச் நடந்துச்சுங்க. அதில் ஆர்சிபி வெறும் 75 80 ரன்ஸ் என்னமோ ஆல் அவுட் ஆனாங்க. அந்த மேட்ச்சில் கூட சிஎஸ்கே 17-18 ஓவர் வரைக்கும், கடைசி 2 ஓவர் தான் மிச்சம் வந்துச்சுங்க, அது வரைக்கும் இழுத்தாங்க அந்த ஒரு சின்ன ரன்னுக்கே. ஸோ அப்போ சிஎஸ்கே வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும் பரபரப்பாக ரசிகர்களை ப்ரெஷரை ஏற்றி விட்டு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு தான் வந்து சாந்தப்படுத்தணுமா அப்படின்ற அளவு தாங்க தங்களுடைய ரசிகர்களை வந்து சிஎஸ்கே வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய பேட்டிங் கொஞ்சம் சற்று போர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட்ஸ்கள் வந்து எடுத்தாங்க. குறிப்பாக நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங் காமிச்ச அந்த 10 crores, யார் அந்த வீரர் உங்களுக்கு நினைவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம நூர் அஹ்மத். அவர் 10 crores கொடுத்து வாங்கினாங்க. ஒர்த் பிக்குங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தன்னுடைய அவர் டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்திட்டாருங்க. குறிப்பாக அவர் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 18 ரன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு பவுலிங் தான் நம்ம சொல்லணும். அவருடைய தன்னுடைய டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவர் வெளிப்படுத்திட்டாரு. ஸோ த கிரேட்
பிக் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. அஸ்வின் தலா ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. அவருடைய வரவும் வந்து மக்கள் மத்தியில ஒரு ரொம்ப ஆரவாரமா தன்னோட ரசிகர்கள் வந்து ஆரவாரமா இருந்துச்சு. 9 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆறாரு. அதுவும் ஒரு நெகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவமாவும் சென்னை ரசிகர்களுக்கு வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுதுங்க. அடுத்தது சிஎஸ்கே பேட்டிங். ஓகே, சிஎஸ்கே வந்துட்டாங்க. ஓகே, நம்ம ஓப்பனர்ஸு தென் எல்லாரும் வந்து ஒழுங்கா அடிச்சுருவாங்க. இந்த ரன் வந்து ஒரு ஈஸியான ரன்னு தான். 2, 3 விக்கெட் போனாலும் ஓகே, ஒரு 17, 18 ஓவர்ஸ்ல முடிச்சுருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோங்க. ஆனா ஆட்டத்த ஆரம்பிக்கும்போது தாங்க ட்விஸ்ட்டு. தீபக் சஹார் தன்னுடைய ஸ்விங்கு, அதாவது அ அவன் பொருள் வச்சு அவனே அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சிஎஸ்கே நம்மளுடைய தாய் கழகத்தை சார்ந்தவர் அவரு. ஆனா அவருடைய அந்த அந்த ஒரு கை பக்குவமான அந்த ஸ்விங்க போட்டு ராகுல் திரிபாத்திய வந்து வெளிய தள்ளிட்டாரு 2 ரன்ல. அப்பவே நம்ம ஷாக் ஆனோம். ஐய்யய்யோ! ஒரு விக்கெட் விழுந்துச்சே! மும்பை இண்டியன்ஸ் மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் நம்ம விழுந்துட்டோம் அப்டின்னா, சிஎஸ்கே ட்ரபிள் ஆயிடுமே அப்டின்னு நெனச்சோம். ஆனா, ரச்சின் ரவீந்திராவும், ருத்துராஜ் கெய்க்வாடும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கல. ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் நின்று அவர் முடிச்சு குடுத்துட்டு போனாருங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபாஸ்டஸ்ட் 50ய வந்து இந்த மேட்ச்ல வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. அவருடைய ஐபிஎல் கரியர்ல. ஜஸ்ட் 22 பால்ஸ்ல அவரோட 51 ரன்ஸ வந்து அவர் பதிவு செய்திருந்தாரு ருத்துராஜ் கெய்க்வாட். அடுத்தடுத்து விளையாடிய அ அடுத்து கெய்க்வாட் வந்து அவுட் ஆனாரு. அ குறிப்பா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மேட்ச்ல ஒரு திருப்பு முனையாக டர்னிங் பாயிண்ட்டா இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அனுகா புத்தூர் அவர்கள் தான் வந்து பயங்கரமான ஒரு பவுலிங் ஸ்பெல்ல வந்து வெளிப்படுத்தினாரு. ஒரு லோக்கல் கிரிக்கெட் விளையாடியவர், கேரளா அணியை சேர்ந்தவர் அவரு. அவரு அந்த எடுத்த 3 விக்கெட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தாங்க நம்ம சொல்லணும். அந்த அனுகா புத்தூர் தாங்க. இந்த புத்தூர்ன்னு ஒண்ணு பேர் வந்த உடனே நம்முடைய எக்ஸ்பர்ட்ஸ் சீகா மற்ற இருந்த எல்லாருமே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. புத்தூர் கட்டு அப்படின்னு சொல்லி. புத்தூர் கட்டு தாண்டா போட்டவன அனுப்பணும் அப்படின்னாங்க. ஆனா நேர்மாறா சிஎஸ்கே வீரருக்கு அவர் புத்தூர் கட்டா போட்டு விட்டாருங்க. ஆமாங்க. அதாவது நான் டான் இல்ல, நான் அடிச்சவங்க எல்லாருமே டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்த 3 விக்கெட்டுமே மிக 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 குரூஷியலு டர்னிங் பாயிண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் விக்கெட் எடுத்தாரு. அடுத்து சிவம் தூபேவனோட விக்கெட் எடுத்தாரு. அடுத்து தீபக் ஹூடாவோட விக்கெட் அடுத்து எடுத்து சிஎஸ்கே ரசிகர்கள ஹார்ட் அட்டாக் வர வச்சிட்டாருங்க. கடைசியில ரச்சின் ரவீந்திரா செவ்வனேன்னு தன்னுடைய கடமையை செஞ்சு முடிச்சாரு. 66 ரன்ல நாட் அவுட் ஆகி 4 விக்கெட் வித்தியாசத்துல கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து ஒரு கடைசியா ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சாரு பாருங்க தல ரச்சின் ரவீந்திரா. அப்படியே ஒரு 6 போச்சுங்க. ஆனா அதுல எல்லா ரசிகர்களும் சிஎஸ்கே ரசிகர்களும் எதிர்பார்த்தது ஒண்ணே ஒண்ணுதான். சிஎஸ்கே வெற்றி பெறுதோ இல்லையோ அதெல்லாம் 2வது தான். தல தோனி எங்களுக்கு சிஎஸ்கே செப்பாக் ஸ்டேடியத்துல அவர் என்ட்ரி கொடுக்கணுங்க. அந்த என்ட்ரி அப்போ வந்து கோஷம் எழுப்புவாங்க பாருங்க ரசிகர்கள். நேற்று அதான் ஒரு கோஷம் எழுப்பும் போதே கூட போட்டிருந்தாங்க 122 டிபி, அதாவது ஒரு செவிக்கு வந்து அது ஒரு உகந்ததல்ல அந்த ஒரு நாய்ஸ். அந்த அளவுக்கு நம்ம நாய்ஸை எழுப்பி நம்முடைய ரசிகர்கள் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் பட்டையை கிளப்பிட்டாங்க. இதனால தான் தல தோனிக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற விதமா இருக்கு. இளம் கேப்டனாகவும் இன்னும் அவர் தொடர்றாரு. இன்னும் 2 சீசன் வந்து விளையாடுறதுக்கு ரசிகர்கள் வந்து ஆர்வம் மூட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து இது மாதிரியான ஐபிஎல் ரிவ்யூவை வந்து தெரிஞ்சிக்க தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.